வணக்கம் டைட்டன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாட் ஜிபிடியும் ஆன்டி கிராவிட்டியும் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கெஃபே ஷாப் உடைய சைட் வந்து பண்ண போறோம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து கெஃபே ஷாப்போடைய ஃபுல் லேண்டிங் பேஜ் வந்து HTML CSS and JS யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சாட் ஜிபிடில வந்துட்டு ஒரு சின்ன ப்ரோம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கெஃபே ஷாப்போடைய சைட் கொரிய கோட்ஸ் வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோம்ப்டா வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். HTML CSS JS யூஸ் பண்ணி அண்ட் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும், அனிமேட்டடாகவும் இருக்கணும், ரெஸ்பான்சிவா இருக்கணும். அண்ட் இப்போ வந்து நம்ம பார்க்குற சைட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்றதுக்காக சம் சாம்பிள் டேட்டாஸும் நான் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். ஃப்ரம் இமேஜஸ், டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் இதெல்லாமே வந்து ரேண்டமாக வந்து போட்டு நீங்களே டைப் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மாஸ்டர் கோட் ப்ரோம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம வந்து ஆன்டி கிராவிட்டிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு ஓப்பன் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நான் வந்து இதை டவுன்லோட்ஸில் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் வந்து நான் கெஃபேன்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். ஓகே, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓகே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து இதில் ஆன்டி கிராவிட்டியில் இருக்கக்கூடிய பாட்ஸ் சாட் ஜிபிடி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபாஸ்ட் அடுத்து வந்து ஜெமினி 3 ஃப்ளாஷ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேட்டில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இங்கே காப்பி பண்ண ப்ரோம்ப்டை அப்படியே நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா யூ வாண்ட் ஈவன் மோர் அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு ஆடிங் பிலோ ப்ரோம்ப்ட் அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப வந்து சிம்பிள் தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிம்பிள் சைட்ஸை வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பெட்டர் ஆக்கி கொடுக்கும். அதையும் நம்ம சேர்த்து காப்பி பண்ணி அண்ட் தென் அதே ப்ரோம்ப்டை கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து ரொம்ப தேவையில்லை. ஸோ லக்ஸரியாக இருக்கணும், ஸ்டார்பக்ஸ் ரிலேட்டடாக இது வந்து கேட்குது. ஸோ அது வேணாம். ஜஸ்ட் நம்ம இதை வந்து கொடுத்துக்கலாம். மறந்துடாம இது கொடுக்க ஜெமினி 3 ஃப்ளாஷ். ஸோ நம்ம வந்து ஹை கொடுக்கலாம், ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்றதை வந்து நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் சென்ட்னு கொடுத்துருங்க அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். A few moments later. ஓகே டைட்டன். ஸோ ஆன்டி கிராவிட்டியோடைய சேட் வந்து நம்ம வந்து கொடுத்த ப்ரோம்ப்ட்டுக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிச்சு அண்ட் அலாங் வித் கோட்ஸோட. அண்ட் தென் இந்த சேட்ஸை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த ப்ரோம்ப்ட் வந்து அப்படியே இருக்கு. ஸோ ப்ளஸ் அது கூட வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து ஆட் பண்ண சொல்லி ஒரு சில ப்ரோம்ப்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அண்ட் தென் அது கீழே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ அதுவே வந்து ஒரு டேரக்டர் கெஃபேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் கிரியேட் பண்ணது போக வந்து HTML அதுக்கப்புறம் வந்து CSS அண்ட் JS ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே வந்து என்ன இருக்குது அப்படின்னா செக் அவுட் அண்ட் admin.html அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கு. அஸ் வெல் அஸ் வந்து அண்ட் கீழே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபைல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அது கீழே வந்து ஒவ்வொரு ஃபைலும் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து மெயின் லேண்டிங் பேஜ் வித் ஆல் கோர் செக்ஷன் இருக்குமா. இது வந்து ரியலிஸ்டிக்கான செக் அவுட் ஃபாலோ மார்க்அப் வந்து இருக்கும் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்வியூ டேஷ்போர்ட் மார்க்அப் இருக்கும் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் டிசைன் சிஸ்டம் வித் கஸ்டம் வேரியபிள்ஸ் அண்ட் கிளாஸ் மார்பிசம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு லாஜிஃபை இன்டராக்டிவ் அனிமேஷன் அண்ட் கார்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம கிரியேட் பண்ண கெஃபே சைட்ஸோட இதை வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இது வந்து நான் சாட் ஜிபிடில இருந்து எடுத்த ப்ரோம்ப்ட் தான். ஸோ அந்த ப்ரோம்ப்டை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய ஆன்டி கிராவிட்டில் இருக்கக்கூடிய சேட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தோடனே இது வந்து கிட்டத்தட்ட 7 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிருச்சு இதை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட். ஸோ 7 மினிட்ஸ் எது வந்து அப்படின்னா ஜெமினி ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது. ஸோ ஜெமினி 3.1 ப்ரோ ஹை இருக்கு, 3.1 ப்ரோ லோன் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆகுது, ஒவ்வொரு டைம் எடுத்துக்கிறது. ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆவரேஜாக நம்ம வச்சுக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ரன்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குரோம்ல இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லோட் அவுட் ஆகணும் பாருங்க கைஸ். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து சாட் ஜிபிடில இருந்து ப்ரோம்ப்டை வந்து காப்பி பண்ணி ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆன்டி கிராவிட்டியில் கொடுக்கும்போது இது எந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்து பண்ணி கொடுக்குது அப்படி பாருங்க. ஸோ ப்ரூ ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம், அபவுட், மெனு, கேலரி அண்ட் ரிவ்யூ, கான்டாக்ட்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் செட்ஸ், அதுக்கப்புறம் கார்ட், அதுக்கப்புறம் வந்து டார்க் மோட், லைட் மோட் இருக்கு. ஸோ இதான் வந்து இதனுடைய லேண்டிங் பேஜ். ஸோ ஸ்க்ரோல் பண்ற ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அவர் ஸ்டோரிஸ் ஸோ ஆசம் பாருங்க கைஸ். சாம்பிள் டேட்டாஸ் நம்ம வந்து சேர்த்து கொடுக்கும் போது இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட் இஸ் வாட் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அவர் டெலிசியஸ் மெனு அவ்வளோதான் கைஸ், மிரட்டுதீங்க பாருங்க. ஸோ இதை வந்து ஆட் டு கார்ட் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆமாம் காய்ஸ் ஒர்க் ஆகுது கைஸ். ஸோ ஓகே, அதில் ஒரு சில இமேஜஸ் மட்டும் இந்த மாதிரி லோட் அவுட் ஆகாமல் இருக்கும். அது மேபி வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த இமேஜோடைய ஃபைல் நேம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ அது வந்து ஜென்ரேட், ஏன்னா இதில் வந்து ஜெமினி வந்து தானாகவே இமேஜ் ஜென்ரேட் பண்ணி பண்ணுறதுனால சம்டைம்ஸ் அந்த ஃபைல் நேம் மிஸ்மேட்ச் ஆகும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது. ஃப்ளாட் ஒயிட் இருக்கா, FLAT கைஸ் வருது. அப்போ சர்ச் வந்து கரெக்டாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுது. ஆல் கொடுத்தா ஆல் ஆகுது. காட் காஃபி, கோல்டு, டெசர்ட், அதுக்கப்புறம் ஸ்நாக்
அப்படி. ஸோ ஒவ்வொன்று வந்து வருது, சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்று பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக இருக்குது. இமேஜஸ் வந்து அதை விட அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் தென் கீழே வந்து ஸ்பெஷல் மெம்பர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து கிளைம் நவ். அதுக்கப்புறம் இது வந்து கோல்ட் காஃபி ஃபெஸ்ட். ஸோ ஓகே, கீழே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அண்ட் கீழே வந்து ஹாப்பி கஸ்டமர்ஸ் கைஸ் வேறு லெவலில் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. அவர் கேலரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இமேஜஸும் வந்து நம்மளால் வந்து பெருசு பண்ணி பார்க்க முடியுது. ஓகே, கஸ்டமர் ரிவ்யூஸ். ஸோ சாம்பிள்ஸாக நம்ம கொடுத்துருக்கனால நிறைய கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்லைடர் ஆப்ஷனில் வந்து இது கொடுத்துருக்கு. நல்லாவே இருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் வாவ், ஸோ இது கீழே வந்து ஸ்டோரி போர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கு. ஓகே, ஒவ்வொரு டேட் கொடுத்து அண்ட் காஃபி டிப்ஸ் கொடுத்து த சீக்ரெட் டு பெர்ஃபெக்ட் கொடுத்து, ஸோ நம்ம வந்து ரீட் மோட் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இது மேலே தான் வருது. ஸோ இட்ஸ் ஓகே, ஜென்ரேட் பண்ணதுக்கு இது ஓகே. அண்ட் கீழே வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ஓகே, அக்கார்டிங் சூப்பராக இருக்குது கைஸ். ஒவ்வொன்றும் வந்து ஒர்க் ஆகிறது சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் அஸில் வந்து ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், மெசேஜ் அண்ட் சென்ட் அ மெசேஜ். ஓகே, ஸோ சாம்பிளாக இதில் வந்து என்ன இருக்குன்னா அட்ரஸ், ஈவன் இதில் வந்து கூகுள் மேப்ஸோ லொக்கேஷன்ஸ்க்காக இருக்குது. அண்ட் ஃபூட்டர்ஸ் வந்து பாருங்களேன். ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது ஃபூட்டர்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ ப்ளூ ஹேண்ட், ஃபேஸ்புக் ஐகான்ஸு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ஸு, யூடியூப் இதெல்லாம் ஆட் பண்ணி அண்ட் குவிக் லிங்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூ ஷெல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் மேலே வந்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம டார்க் மோட், லைட் மோட். ஸோ இதை வந்து இங்கே இருந்தால் தெரியாது, கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இப்போ நான் வந்து டார்க் மோட் கொடுக்குறேன், லைட் மோட் கொடுக்குறேன். அது வந்து பாருங்களேன், அது வந்து காஃபி தீமில் வந்து அது வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஆட் டு கார்ட் கொடுத்தோமே, இது எல்லாமே வந்து இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது ஒன்று ஆட் டு கார்ட் கொடுக்குறேன், இது ஒரு ஆட் டு கார்ட், அண்ட் தென் இது ஒன்று கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் கார்ட்டாக தான் பார்க்கலாம். ஸோ கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒவ்வொன்றுமே கொடுத்துருவாங்க. ஈவன் இதை வந்து டெலிட் பண்ண முடியுதா பார்க்கலாம். ஓகே, டெலிட்டும் பண்ண முடியுது. அண்ட் செக் அவுட். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபர்தர் லாஜிக்ஸ் இல்லை வந்து ப்ராசஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட் வெப்சைட்ஸ் வந்து வித்தின் அ டே, வித்தின் ஹாரே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஏன் வந்து ஆன்டி கிராவிட்டியில் வந்து நம்ம இதை வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் சேட் ஜிபிடியில் கோடு எடுத்துட்டீங்க அப்படின்னா சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் விஎஸ் கோடில் வந்து போடணும். அப்படி இல்லைன்னா கோபைலட் யூஸ் பண்ணி அதில் வந்து போடுற மாதிரி இருக்கும். பட் அதை விட அட்வான்ஸ்டாக இங்கே வந்து ஆன்டி கிராவிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஈவன் நீங்கள் வந்து சிம்பிள் ப்ரோம்ப்ட் வந்து கொடுத்தா போதும், அதுவே வந்து ஒரு ஃபுல் பிளான்ஸே வந்து ரெடி பண்ணி கொடுக்குது. நான் அதை வந்து காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து இதில் கொடுத்துட்டு அண்ட் தென் இதில் டீட்டெயிலான என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிடுது. ஸோ இம்ப்ளிமெண்ட் பிளான்ஸ். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே நீங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து, ஸோ ப்ராஜெக்டோடைய ஓவர் வியூ அப்படின்றது வந்து அதுவே டீட்டெயிலாக கொடுத்துருச்சு. அண்ட் டேரக்டரியோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிசைன் சிஸ்டம் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஃபேஸஸ் வந்து இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு ஃபேஸஸ்லேயும் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றது. அண்ட் இன்ட்ராக்டிவ் மாடல்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு, அசட்ஸ் ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ஸே வந்து தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய கிட்டப் ரீட்மிக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை தனியாக டாக்குமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஃப்ரம் ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் சாட் ஜிபிடியில் கேட்டு டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து இதில் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இதுவே வந்து சாம்பிள் டேட்டா ஃபில் பண்ணுது, அது ஒன்று. ஸோ அதுலேயே இருக்குதான். பட் ஜென்ரேட் இமேஜ் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுவே வந்து சாம்பிள் இமேஜஸ்லாம் வந்து ரெடி பண்ணி பேக்ரவுண்ட்ஸ்லாம் செல் பண்ணி ஈவனாக கொடுக்குது. ஸோ இதுவே அது சாட் ஜிபிடி இல்லை விஎஸ் கோடு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். அதே மாதிரி லெஸ் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தான் ஆட் பண்ணுது. நான் வந்து விஎஸ் கோடில் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஸோ ஃப்ரம் பேக்ரவுண்ட்ல இருந்து கார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்லைடர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி இமேஜஸ் கூட அது வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. கூகுள் ஃபாண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கூகுள் ஐகான்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வந்து டூல்ஸை பற்றி, ஏஐஸை பற்றி, சாஃப்ட்வேர்ஸை பற்றி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து இதனுடைய அவுட்புட்டை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. நான் உங்கள் டைட்டன் ஃப்ரம் டெக் அசாமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.